புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? சிறப்பு 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 மிக சிறப்பு. கார் பந்தயமும் நாய் பந்தயமும் சூப்பராக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்கே என்ன நாய் பந்தயம் அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றுமே இல்லைங்க. F1 கார் பந்தயம் நடக்குதுல்ல, அந்த கார் பந்தயம் அந்த ட்ராக் இருந்துச்சுல, அந்த ட்ராக்குக்குள்ளே தேவையில்லாமல் ஒரு செவல நாய் வருது, ஒரு கருப்பு நாய் வருது. அதை வீடியோவாக புகைப்படமாக எடுத்து வெளியில் விடுறாங்க. உடனே நாய் பிடிக்கக்கூடிய நம்முடைய கார்ப்பரேஷன் அதை போய் பிடிச்சு எடுத்துருது. அப்படிங்கிற அந்த மேட்டர்லாம் நடந்ததுனால இதை யார் விமர்சனம் செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேனுடைய ஜெயக்குமார் அவர்கள். இது கார் பந்தயம் கிடையாதப்பா, இது நாய் பந்தயம், பாருங்கள் நாய் எப்படிலாம் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரியான விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது சிறப்பாக முடிந்தது. இதனால் நிறைய பேர் நிறைய மாநிலங்களில் இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. சென்னையில் இப்படி ஒரு கார் பந்தயம் நடந்தது அப்படிங்கிறதும், அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ட்ராக்லாம் ரெடி பண்ணாங்க அப்படிங்கிற அந்த செய்தி இந்தியாவுக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு செய்தியாக, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அந்த விளையாட்டுத்துறைக்கு இது பெரிய ஒரு சக்தியாக மாற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. விளையாட்டாக சொல்லலை, சீரியஸாக தான் சொன்னார். இதனால் இந்தியாவுக்கோ இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கோ ஏதாவது நன்மை நடக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு சீமான் அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. எங்கப்பா அண்ணாமலையை காணவே இல்லை, இனியா சீனிலே இல்லாமல் ஆக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை போட்டிருக்காங்க. அண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே அங்கே வார் ரூம்லாம் இருப்பாங்களே, அவங்களுடைய எந்த விதமான செய்தியும் வெளியில் வரலையே. உண்மையிலே மனுஷன் யூகேல போய் ரெஸ்ட் எடுக்கிறாரா, படிக்கிறாரா, அரசியல் இருப்பேன்னு சொன்னாரே அரசியலை விட்டே போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் வருது. அடுத்ததாக இந்த விஜய் அவர்களுக்கு அந்த இடம் விக்கிரவாண்டியில் கிடைக்குமா கிடைக்காதா, மாநாடு நடத்துவாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கான ஒரு விடையும் கிடைத்திருக்கிறது. இப்படி பல செய்திகளை பார்க்க போகிறோங்க. நான் உங்கள் விக்கி. இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய முன்னேற்பாடுகளால், அவருக்கு உகந்த சிறந்த சில நண்பர்களுடைய தயவால் இந்த F4 அப்படிங்கிற அந்த கார் பந்தயம் சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு என்கிற தகவலும், அது கூடவே அவர் அங்கே இருக்கக்கூடிய வெற்றி பெற்றவர்களுக்கு விளையாட்டு கோப்பைகள், அந்த பரிசு கோப்பைகள் எல்லாமே கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியானது. இந்த செய்திக்கு அடுத்தபடியாக அந்த சீமான் அவர்களிடம் கேட்கப்படுது, என்னங்க F4 கார் ரேஸ் அப்படிங்கிறதுலாம், இதில் யார் விளையாண்டா? நீங்கள் விளையாண்டிங்களா? உங்கள் ஊரில் யாராவது விளையாண்டாங்களா? சென்னையிலேருந்து யாராவது விளையாண்டாங்களா? யாரோ விளையாடுறதுக்கு யாரையா பைசா கட்டி நம்ம இவ்வளோ டிராஃபிக் ஜாம்லாம் என்னையா இது மேட்டுக்குடியினுடைய விளையாட்டு. ஒரு ஓரமாக போய் விளையாட வேண்டியதானே, அங்கே தான் திடல் இருக்குல்ல. இந்த காரை நீ பார்த்துருக்கியா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது விளையாண்டுருக்கீங்களா இந்த காரில்? அப்போது இந்த மாதிரி மேட்டுக்குடிக்கான ஒரு விளையாட்டை கொண்டு வந்துக்கிட்டு சாதாரண மக்களுடைய விளையாட்டு, இதனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்துடும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் கேட்குறாங்க. இதோடு நிப்பாட்டியிருந்தால் பரவாயில்லை. அடுத்ததாக சீமான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒரு நியாயமான கேள்வி. அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, பள்ளி அறை அப்படிங்கிறதுலே சிமெண்ட் டொம்முன்னு விழுந்துட்டு இருக்கான். நம்ம சென்னை விமான நிலையம் மாதிரி எப்போ மேற்கூரை பிச்சுக்கிட்டு விழும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி அரசு பள்ளியினுடைய சில பள்ளிகளுடைய நிலைமை இருக்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகள், அந்த பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய கிரவுண்டு, ஈட்டி எறிகிறதுக்கு இந்த மாதிரி பெரிய கிரவுண்ட்லாம் இருக்காது, கபடி விளையாடுறதுக்கான அந்த சின்ன திடல் வேணால் எங்களுக்குலாம் இருக்கும். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை கூப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஒரு லெவலுக்கு, ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது நல்லது. அதே மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யலாம்ல. அதை விட்டுட்டு மேட்டுக்குடி, அதுவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களாம் எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்கே திரும்பினாலும் மதுபானத்தினுடைய, அதுவும் கிங்ஃபிஷர்னுடைய என்னவா இருக்குது, விளம்பர பலகையாக இருக்குது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருந்தார். யாரும் தெரியுதா கிங்ஃபிஷர்? எங்க சும்மா சொல்லுங்கங்க, யாருன்னு தெரியும்ல? விஜய் மல்லையா? மறந்துட்டோமா? அப்போ விஜய் மல்லையா அவர்களை பற்றிலாம் தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப பெரிய அளவில் அம்பானி அதானி கார்ப்பரேட்டுக்கு இந்த மாதிரி வரியை விட்டு கொடுத்துருவாங்க, ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு நபர் தானே இவர். அவருடைய நிறுவனம் தானே கிங்ஃபிஷர். இப்போ அவங்க கை மாறிடுச்சா இல்லை வேறு ஏதாவது சூட்சமம் போயிருக்கா? அது எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாமே சமூக வலைதளத்தில் கேட்கப்பட்டு வருகிறது. அதானி அப்படின்னு சொன்னாலே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஊரில் அதானிக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய சில நபர்களும் பவர் ஸ்டேஷன் அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் வேறு லெவலில் அறப்போர் இயக்கம் வெளியில் கொண்டு வந்த உண்மைகளெல்லாம் இருக்குது. அதெல்லாம் யாரும் மறந்துடக்கூடாது. ஸோ தேவைப்படும் போது கார்ப்பரேட்டை இனிப்பாகவும்
அரசியலுக்கு கார்ப்பரேட்டுகளை மிகப்பெரிய அளவில் கசப்பாகவும் பாவைக்காகவும் இப்படின்னு பார்க்கக்கூடிய மனநிலைமையில தான் தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் அது அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். மக்களை திசை திருப்புவதற்காக சில நேரங்களில் சில பல பெரிய முதலைகளுடைய பெயர் தேவைப்படும் போது அதை பயன்படுத்தி கொள்வார்கள். இன்னைக்கு கிங்ஃபிஷருக்கு அட்வர்டைஸ்மெண்ட், நாளைக்கு அதானியினுடைய ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை சைன் பண்ணுவாங்க. அதானினா வெறுத்துற வேண்டியதானே ஒரு ஒட்டுமொத்தமாக. இந்தியாவே அதானி தான் சுரண்டி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாமளே சொல்கிறோம். ஆனால் நாம் அதானிகிட்ட போய் ஒரு டீல் வைக்கிறோன்னா எப்படி? அடுத்தவனுக்கு கொள்ளையடிக்கிறான், அடுத்தவன் நிலத்தை கொள்ளையடிக்கிறான்னு சொல்லி அந்த திருடன் கூட நாம் ஒப்பந்தம் போட முடியுமா? அப்போ நாமும் அந்த திருட்டுக்கு உடந்தையாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதான் அர்த்தம். இதை நிறைய பேர் ஊர்லேருந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வாய்க்கா வரவில் போய் ஒருத்தன் வாழை மட்டையை திருடிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, வாழை கொலையாக திருடிட்டு இருக்கான். இல்லை நம்ம ஊரில் படம் எடுக்கிற மாதிரி அடுத்த வாழை தோட்டத்துக்குள்ளே போய் வாழைக்காயை திருடுறான், ஆடு மேய்க்க விடுறான் வச்சுக்கோங்க. திடீர்னு வந்துட்டு அந்த ஓனர் வந்துட்டு கேட்குறாரு, என்னையா இப்படி செய்கிற, என் தோட்டத்தில் திருடாதையா, அவன் தோட்டத்தில் போய் திருடு அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும்? உங்கள் தோட்டத்தில் திருடு போனாலும் அடுத்தவன் தோட்டத்தில் திருடு போனாலும் திருட்டு தான். அந்த திருட்டை ஒழிக்க வேண்டுமே தவிர அங்கே பேசுகிறதும் இங்கே பேசாமல் இருப்பதும் அப்படிங்கிறது சமூக நீதி கிடையாது. இது ஒன் சைட் ஆஃப் நீதி அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இங்கே அதானி இல்லாட்டி இந்த மாதிரி விஜய் மல்லையா இப்படிங்கிற பெரிய ஏமாத்திட்டு போன பல கேடிகளை பற்றி பேசக்கூடிய நாம் அந்த கேடிகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய எந்த விளம்பரங்களையோ எந்த வருமானத்தையோ எந்த அக்ரிமெண்ட்லேயோ எந்த ஒரு டெண்டர்லேயோ கையெழுத்து போடாமல் இருந்தோ எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு மாடலாக இருக்குமா? நம்ம என்ன மாடலில் இருக்கோம்? திராவிட மாடலில் இருக்கும். அப்போ நாமளே ஒரு மாடலாக மாறணும். எப்படி மாடலாக மாறணும்? ஒரு மாடல்னால் என்ன? அவரே மாதிரி இருக்கணும் ஒரு மாடல். அப்படி நினைப்போம்ல, அப்துல் கலாம் ஐயா மாதிரி நாங்கள் மாறணும் அப்படின்னு சொன்னால் அவரே மாதிரி வாழ்ந்து காண்பிக்கணும், அவரே மாதிரி சாதிக்கணும், அவருடைய கொள்கையை பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ கிங்ஃபிஷர் அப்படின்னு சொல்கிறது இப்போ F4 கார் ரேஸில் வந்ததுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் சார். ஆனால் நீங்கள் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய எங்களே மாதிரியான சாதாரண மாணவிகளுக்கு இளைஞர்களுக்கு அது ஒரு பெரிய நெகட்டிவ் பார்ட்டாக தெரியுது சார். ஏன்னா நீங்கள் தான் சார் சொல்லிக் கொடுத்தீங்க கார்ப்பரேட் நம்ம நாட்டை சுரண்டுது. அதே கார்ப்பரேட்டு அந்த சுரண்டுன நம்ம நாட்டை சுரண்டு நம்ம ஏழைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சி கொழுத்து போன பல மாடல்கள் கூட, அதாவது சினிமா மாடல்கள் கூட இல்லாட்டி கேலண்டர் மாடல்கள் கூட போஸ்ட் கொடுக்கக்கூடிய விஜய் மல்லையா போன்ற அவர்களுடைய ஒரு கம்பெனியாக இருந்த கிங்ஃபிஷருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி எங்களால் ஒத்துக்கொள்ள முடியும்? மானமுள்ள தமிழர்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். முட்டு கொடுக்கக்கூடிய பாய்ஸ் தயவு செஞ்சு இதுக்கு முட்டு கொடுக்காதீங்க. இது தவறுன்னு சொல்கிறேன். அதை விட்டுட்டு இது ரைட்டு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ இது ரைட்டுனா எல்லாமே ரைட்டு அப்படின்னு நீங்களும் ஒத்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்ததாக நாம் ஒரு மாணவியை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அவங்க வந்து ட்ரைனி டாக்டராக இருந்தாங்க. கொல்கத்தாவில் கொலை செய்யப்பட்ட அந்த டாக்டரை பற்றிலாம் பேசியிருக்கோம். அங்கே அதை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டால் அது வைரலாக மாறிச்சு, அதனால் பேசணும். ஆனால் அடித்து சொல்கிறேன் சார், இந்த செய்தியை 10ல் 1 நபர் தான் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை 10ல் 1 நபர் கூட கேட்காமல் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காஞ்சிபுரத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயிலும் தூத்துக்குடியை சேர்ந்த மருத்துவ மாணவி 5வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை. தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு. ஏன் கீழே விழுந்தாங்க அப்படின்னோ அவங்க எதுக்காக 5வது மாடிக்கு போனாங்க அப்படிங்கிற தகவல் எதுவுமே இல்லை இந்த செய்தி ஊடகத்தில். இந்த செய்தி ஊடகம் மட்டும் கிடையாதுங்க, நான் நிறைய செய்தி ஊடகத்தில் தேடி பார்த்துட்டேன். என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னும் விலாவரியாக சொல்லலை. ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லையா? இன்வெஸ்டிகேஷன் முதல் கட்டத்தில் இருந்திருக்குமே, அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன? ஏன் இதெல்லாம் வந்து பெருசாக பேசப்படாமல் தவிர்க்கப்படுகிறது? இது உயிர் கிடையாதா? 5வது மாடியிலேருந்து கீழே விழுறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு பின்னாடி யாரோ ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்களா, இல்லாட்டி உண்மையிலேயே அது தற்கொலை தானா? என்னது? இதுவும் மருத்துவ மாணவி தாங்க, வேறு யாரும் கிடையாது. ஸோ ஒரு மருத்துவ மாணவி இறந்துருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து எப்படி இருக்குன்னா தனியார் மருத்துவக் கல்லூரி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஏன் இங்கே மருத்துவக் கல்லூரியினுடைய பெயர் போட்டால் என்ன பிரச்சனை? நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெயர் போட மாட்டாங்க. முக்கியமான நபர்களுடைய மருத்துவ கல்லூரியாக இருந்தால் பெயர் போட மாட்டாங்க. ரிலீஜியஸ் பேஸ்டாக, அது ஒரு பர்டிகுலர் ரிலீஜனாக இருந்தால், ஒரு ஜாதியினுடைய ஒரு ஸ்தாபனமாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, அதை பேர் போடுவாங்க. இதெல்லாம் அரசியல். இதெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய மைண்டை கரப்ட் பண்ணுறதுக்கான அரசியல் அவங்க செய்கிறது, மீடியாக்கள் செய்கிறது. போட்டால் எல்லாருடைய பெயரையும் போடு, அந்த ஜாதி அவங்களுடைய அறக்கட்டளை அப்படின்னு சொன்னால் அதை போடாதன்னு சொல்கிறதுக்கும், இந்த மதத்தை சார்ந்தவங்களுடைய அந்த ஒரு கல்வி நிறுவனத்தை சார்ந்தவங்க ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்கன்னா கல்வி நிறுவனத்தின் பெயர், இல்லை தவறு செய்தவர் ஒரு இந்த மதத்தை சார்ந்தவர்னு அவருடைய பெயரை போடுறது, அப்படி இல்லைன்னா மர்ம நபர்கள் அப்படின்னு சொல்லி போடுறது. என்னையா இது? இந்த மாதிரியான அரசியலை மக்கள் புரிந்து கொண்டாலே போதும். நாம் எப்படி பிளவுபடுத்தப்படுகிறோம், எப்படி இந்த நியூஸஸ் அப்படிங்கிறது வேறு திரிக்கப்படுகிறது, செய்திகள் அப்படிங்கிறது இங்கே உருவாக்கப்படுகின்றன. யாரை நல்லவனாக காண்பிக்கணும், யாரை கெட்டவனாக காண்பிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே மறைமுகமாக நடக்கக்கூடிய ஒரு பெரும் சதியாக மாறி நிற்கிறது. இதை நான் சொன்னேன்னா என்னைய பைத்தியக்காரன் நீங்கள் சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏன் இதை தனியார் மருத்துவ கல்லூரி அப்படின்னு சொல்லி போடணும்?
ஏன் சில ஒரு பள்ளியில் ஏதாவது ஒரு பெண்ணை, ஒரு சிறுமியை, அங்கே இருக்கக்கூடிய மாணவியை பாலியல் சீண்டல் செய்யக்கூடிய அந்த நியூஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். முக்கியமான கிருஷ்ணகிரியிலாம் நடந்துச்சு. யாராவது பள்ளியினுடைய பெயர் போட்டாங்களா? அதே நேரத்தில் சென்னையில் நடந்துச்சு. அந்த பள்ளியினுடைய பெயர் எப்படி போட்டு கிழிக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் மனசில் வரட்டும். நான் சொல்கிறது எல்லாம் போடுங்கங்கிற, யாரையும் போடாமல் விடாத, எல்லாத்தையும் போடு. எல்லா பள்ளியினுடைய பெயரையும் போடு. எல்லா சார் டீச்சர்ஸ் யார் தவறு செஞ்சாங்களோ அவங்களுடைய பெயரை போடு. அதில் நீ ஜாதி யார், மதம் என்ன, அதுக்கான அதை ஃபில்டர் பண்ணாதீங்கிற. நியூஸ் சொல்கிறது ஃபில்டர் பண்ணி சொல்லக்கூடாது, ராவாக இருக்கணும். என்ன நடந்தாலும் அது மக்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நியூஸ். அப்படி இல்லையா அது ப்ரொபகண்டா, அஜெண்டா. உங்களுக்கான அஜெண்டாவை திரிக்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்கே பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த கல்லூரியில் அடுத்ததாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நான் போய் இதுக்கு கிளறிட்டு இருந்தேன்னா கிண்டாஸ் எனக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் குடும்பத்தை பார்க்குறதுக்கு யாரும் இல்லையா? இதெல்லாம் நம்ம பேச மாட்டோம். இந்த நியூஸ் உங்களுக்கு வந்திருக்காது. இன்னொரு நியூஸும் அடித்து சொல்கிறேன், வந்திருக்காது. பார்க்குறீங்களா? சேலஞ்ச் வச்சுக்கலாமா? வால்பாறை அரசு கல்லூரி மாணவிகளுக்கு பேராசிரியர்கள், ஆய்வக பணியாளர்கள் பாலியல் தொல்லை அளித்ததாக மாவட்ட சமூக நல அலுவலர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை விசாரணை. தற்காலிக உதவி பேராசிரியர்கள் சதீஷ்குமார், முரளிராஜ், ராஜபாண்டி, லேப் டெக்னீஷியன் அன்பரசு கைது. வால்பாறை டிஎஸ்பி ஸ்ரீநிதி தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? வன்கொடுமை நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு? தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதே இது ஊப்பியில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கக்கூடிய ஊபிஸ் கதறி இருப்பாங்க. இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதுனால கைது பண்ணிட்டாங்க, ஓகே. ஆனால் இதே மாதிரி நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் நம்முடைய கடமை தான். இதை வெளியில் சொல்லி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு புறம் இருக்க, இதெல்லாம் வெளியிலேயே வராமல் நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடந்துட்டுருக்குங்கிறது கூட தெரியாமல் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவமானமான ஒரு செயல். சரி, அடுத்ததாக இருக்கக்கூடியது விஜய் விக்கிரவாண்டி அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல மாநாடு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால், சார் அது திருச்சி சென்னை அந்த ஹைவே இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் தான் சார் இருக்குது. இதே மாதிரி தேமுதிகவினுடைய ஒரு கூட்டம்லாம் 2014 தான் ஏதோ நடந்துச்சு. அப்போ பயங்கரமான டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. அதனால் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் மாநாட்டு அந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத காவல்துறை யோசித்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அப்போ இந்த இடமும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மனக்கசப்புடன் நிறைய பேர் அங்கே செய்திகளை, அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு வராங்க. அதில் இன்னொரு ரீசனும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாநாடை அந்த இடத்தை சுற்றி 10 கிணறுகள் இருக்குது. இதனால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன சார் செய்யுது அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்களுடைய மாநாடு அப்படின்னு சொல்லும்போது, முதல் அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த டைட் செக்யூரிட்டி எல்லாமே போடணும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சீமானவர்களுடைய பேச்சுக்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை நாளைய ஒரு காணொலியில் பார்க்கலாம். அப்போ இந்த காணொலியில் நிறைய செய்திகள் சொல்லியிருக்கேன், நான் நம்புகிறேன். கொஞ்சம் பேருடைய மனக்கதவை கொஞ்சமாக தட்டி டொக் 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 உள்ளே வரலாமா, இதெல்லாம் யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன். டெய்லி பார்க்கலாம் என்ன நடக்குது, ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்னு சொல்லி. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.